பயந்து கதவு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற தளபதி உலகத்திலே கிடையாது. பாத்துட்டீங்களா? இந்த வீடியோ பார்த்ததுல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? சீமான் அண்ணன், நீ எங்க போய் என்ன மீட்டிங் கட்சி நீ அட்டன் பண்ணாலையும் நம்ம பிள்ளைங்க எங்கனாலும் தெறிக்க விடுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த அக்கா பேசுறது. இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஒருத்தன் வந்து மது போதையில வந்து அந்த மாதிரியான வார்த்தைகளை ஒரு பொதுக்கூட்டத்துல அநாகரிகமாக, நாகரிகத்தை இழந்து அநாகரிகமான ஒரு வார்த்தைகளை அவன் அங்க இருந்து விடுறான். சோ இத பார்க்கிற மக்கள் தளபதி ரசிகர்களா இருந்தாலும் கூட முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் அந்த நபர் செய்திருக்கிறார். அதாவது சீமான அநாகரிகமா பேசிட்டாங்களாம் டிவிகே பசங்க, அதுவும் போதையிலையாம். இவர் சொல்றாரு, உங்க அண்ணன் பேசின பேச்சுக்கு இதெல்லாம் கம்மி, எவ்வளவோ கம்மி. உங்க அண்ணன் சொல்றாப்புல, எந்த படைக்குடா தளபதி, சொரிசிரங்கு படைக்கு தளபதியான்னு கேக்குறாரு. அது உங்களுக்கு அநாகரிகமா தெரியல. ரோட்ல அந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா இந்த பக்கம் நில்லு, நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவேன்னு சொல்றாரு. அது உங்களுக்கு அநாகரிகமா தெரியல. ப்ரோ, நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நாங்களாம் நிறைய பார்த்துருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணிருக்கோம். நீங்க நல்லா ஃபன் பண்ணுவீங்க, நல்லா பிராங்க் பண்ணுவீங்க, நல்ல வீடியோலாம் கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ அதாவது 16 வருஷம் ஆச்சு சீமான் அரசியலுக்கு வந்து. இந்த 16 வருஷம் நீங்க சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்காம இப்ப தெரிவிக்கணுங்கிற அவசியம் என்ன? உங்க வீடியோவெல்லாம் நான் கொண்டாடினவங்க, நாங்க பார்த்து பார்த்து ரசிச்சவங்க. இன்னைக்கு அப்படியே மாறுது பாருங்க. தயவு செஞ்சு சொல்றேன், தயவு செஞ்சு என்ன ரிக்வெஸ்டாலாம் இல்ல, கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். நீங்க இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ்ல பாதி ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிருவாங்க. ஆக்சுவலா எப்படின்னா, நீங்க வந்து இப்போ தளபதி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தளபதியை கலாய்க்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டீங்க, சரின்னு விட்டுட்டோம். சரின்னு அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போட்டீங்க, தளபதி ஆதரிக்கிற மாதிரி, தாவேகா கட்சிக்காரங்களை ஆதரிக்கிற மாதிரி இன்னொரு வீடியோ போட்டீங்க. அதுல என்னன்னா அந்த ஸ்கேம் பண்ண ஒரு சின்ன பையனை பத்தி பேசியிருந்தீங்க. சரி, ஓகே. இப்ப பேசுறீங்களே, இது வந்து முதல்ல உங்க அண்ணனுக்கு எதிர்க்கான்னு பாருங்க. உங்க அண்ணன் கரெக்ட்டா பேசுறாரா? உங்க அண்ணன் நாகரீகமா நடந்துக்கிறாரான்னு பாருங்க. அதுக்கப்புறம் மத்தவங்கள சொல்லுங்க. என்னைய கேட்டா, அவன் பேசுனதுல தப்பே இல்லன்னு தான் செய்வேன். என்னைக்கு அந்த ஆளு சாணிய கரைச்சு ஊத்த போறாங்கன்னு தெரியல. உங்க அண்ணன் பேசுற பேச்சுக்கு அதுவும் கூட நடக்கும்.